அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியினுடைய ஆளுமை பூமியினுடைய அருந்தவ புதல்வர்களே, புதல்வியர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்விலே நாம் பல்வேறு விஷயங்களை மறுபடியும் அலச இருக்கின்றோம். வேதாந்தத்தின்படி, மெய்ஞான அறிவின்படி உலகம் என்பது மாயை என்றும், உலகம் என்பது மனம் உருவானால்தான் உருவாகிறது என்றும், மனம் உருவாகவில்லை அல்லது எண்ணம் உருவாகவில்லை என்றால் உலகம் ஒன்றுமில்லை என்றும் இதுவரை வேதாந்திகளும் வேதாந்தமும் கூறி வருகிறது. இப்பொழுது எல்லோரிடமும் ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி என்றால், உலகம் ஒன்றுமில்லை, உலகம் மாயை என்று புரிந்தவுடன் எப்படி வாழ்வது? இது வேதாந்தத்தில் வந்த விஷயங்களெல்லாம் உலகியலுக்கு எந்த சம்பந்தமில்லாமல் இருக்கிறது என்று எல்லோரிடமும் கேள்வி எழுகிறது. இவர்கள் கூறியது போல ஆன்மாவை அறிந்து விட்டோம், உலகம் மனதால் உருவாகியது என்பதையும் புரிந்து கொண்டோம், உலகம் மாயை என்றும் புரிந்து கொண்டோம். எப்படி வாழ்வது என்று சாதாரண மனிதன் கேட்கின்ற கேள்விக்கு வேதாந்தம் எப்படி பதில் சொல்லும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அதுவரை உண்மையிலே அவர்கள் கேட்கும் கேள்வியிலே எந்த விதமான தவறுமில்லை. ஆனால் அதில் உண்மை என்ன இருக்கிறது என்றால், அப்படி சொல்லப்பட்டது அல்ல. உலகம் ஒன்றுமில்லை, உலகம் மாயை, அனைத்தும் மாயை என்று கூறினாலும் கூட உலகத்தில் நாம் இயங்குகின்றோமே என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய சூழலில் வேதாந்தம் எப்படி நமக்கு சொல்லியிருக்கிறது என்பதை பார்ப்போம். பகவத்கீதையிலே கிருஷ்ண பகவான் கூறுவதாக ஒரு தகவல் இருக்கிறது. என்ன தகவல், வரலாறு என்ன இருக்கிறது? எனக்கு ஒன்றுமில்லை, நான் இயங்க வேண்டிய அவசியமில்லை, இந்த உலகம் இயங்க வேண்டும், மனித ஜீவர்கள் இயங்க வேண்டும், மனித உயிரினங்கள் இயங்க வேண்டும், மற்ற உலகமே இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அதுவும் இயங்காமல் உங்களையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறேன், சக்கரத்திலே இருக்கக்கூடிய அச்சு போல இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கிருஷ்ண பகவான் கூறுவதாக தகவல்கள் உள்ளன. அப்படி என்றால் என்ன? உலகம் இயங்க வேண்டும் என்பதிலே தீர்க்கமாக கிருஷ்ணனும் இருந்திருக்கிறார். அதை போன்றுதான் ஒரு கண நேரம் கூட, ஒரு ஜன நேரம் கூட மனிதன் இயங்காமல் இருக்க முடியாது, உலகம் இயங்காமல் இருக்க முடியாது என்பதையும் கீதை கூறுகிறது. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால், இயக்கம் என்பது நிரந்தரம். இந்த உலகம் இருக்கும் வரை இயக்கம் என்பது நிரந்தரம். அந்த இயங்குவதற்கு சும்மா இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் சும்மா இருத்தலுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதைத்தான் வேதாந்தம் கூறுகிறது. வேதாந்தத்தில் வரக்கூடிய அத்தனையுமே என்ன கூறுகிறது? நீ அகந்தையை அழித்துவிடு, ஆன்மாவை அறிந்துவிடு, எண்ணத்தை எண்ணமற்று போய்விடு. இங்கே கேள்வி அதைத்தான் ஏற்கனவே நாம் கூறியது போல கேட்கிறார்கள். எண்ணமற்று போனால் எப்படி? ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிவிடுவேனே? இல்லை, அதுதான் முக்கியமான. இங்குதான் விஞ்ஞானம் வேதாந்தத்தோடு ஒட்டி உறவாடுகிறது. எளிமையாக புரிந்து கொள்வதற்குத்தான் நாம் அடிக்கடி கூறுகின்றோம். நன்றாக கனவற்ற உறக்கத்திலே உறங்குகிறோம், எழுகிறோம். அந்த எழும்போது எண்ணம் உள்ளிருந்து கிளம்புகிறது. அக வழியாகவும் கிளம்புகிறது, புற வழியாகவும் கிளம்புகிறது. அப்படி கிளம்பும்போது நாம் எதில் வாழ்கிறோம்? எங்கே பிரச்சனை தொடங்குகிறது என்றால், நமக்கு எண்ணம் கிளம்புகிறதே, எண்ணம் தானாக கிளம்பியதில் நாம் இயங்குகிறோமா அல்லது நாம் கிளப்பிவிட்டு இயங்குகிறோமா? அதை ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால், நாம் பிளானிங்கில் வாழ்கிறோமா அல்லது ஹேப்பனிங்ஸில் வாழ்கிறோமா என்பதுதான் பிரச்சனை. பிளானிங்கில் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மன அழுத்தம், மன இறுக்கத்திற்கு காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் தான். இதற்கெல்லாம் இப்படி இருந்து கொண்டிருப்பதனால் என்ன காரணம் என்றால், நாம் 24 மணி நேரமும் இறுதி உண்மையான என்ன உண்மை? நாம் முழுவதுமாக நம்மளுடைய ஓய்வு, மூளையினுடைய ஓய்வு முழுமையாக்கப்பட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து ஹேப்பனிங்ஸாக வரக்கூடிய எழுகின்ற எண்ணங்களில் நிகழ்வுறுதல் நடத்துவதில்லை. நாமாகச் செய்கிறோம். ஒன்று எண்ணம் புற வழியாக அகவழியாக நமக்கு நுழைந்தவுடனே அதை பற்றி செய்ய துடிக்க ஆரம்பிக்கிறோம். இங்குதான் இந்த உலகத்தை பற்றிய பயமும் மன அழுத்தமும் ஏற்படுகிறது. அப்பொழுது ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழும். 24 மணி நேரமும் இயங்குகிறோமே, அந்த இயக்கத்தினால் நமக்கு டென்ஷன் வராதா, ஸ்ட்ரெஸ் வராதா என்ற கேள்வி எழும். இல்லை என்றுதான் வேதாந்தம் கூறுகிறது. அந்த சும்மா இரு சொல்லற என்ற அந்த நிகழ்விலே என்ன ஒரு மாபெரும் விஞ்ஞானம் இருக்கிறது என்றால், சும்மா இரு என்று சொன்னவுடன் அல்லது எண்ணங்களற்று இருந்துவிடு என்று சொன்னவுடன், உலகமே மாயை என்று சொன்னவுடன் நமக்கெல்லாம் என்ன வருகிறது? இனி இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்று. இல்லை, உலகம் மாயை என்றும் சும்மா இரு என்று சொன்ன பிறகும் என்ன இயக்கம் தானாக எழும்பி ஒரு எண்ணம் எழும். அதான் ஹேப்பனிங்ஸ். இந்த ஹேப்பனிங்ஸுக்கும் பிளானிங்க்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாதான் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய உலகம் மாயை என்ற நிகழ்விற்குள் நாம் போக முடியும். இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம் என்றால், எல்லாவற்றையும் நாம் அடைந்து விடுகிறோம். சாதாரண மனிதனிலிருந்து எடுத்து பாருங்கள், உலகத்தினுடைய கடைசி கோடீஸ்வரருக்கு எடுத்து பாருங்கள். எல்லாவற்றையும் அடைந்த பிறகு நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று கூறுகிறார்கள். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது ஒரு இடத்திற்கு வாருங்கள், வாழ்வியல் தத்துவமாக வாருங்கள். ஆக அமைதி என்பது நிச்சயமாக இவர்கள் அடைந்திருக்கும் அத்தனை பொருள்களிலும், புகழிலும், பணத்திலும் அல்லது ஆடம்பரத்திலும் எதிலேயுமே இல்லை என்பதுதான் அமைதி. கிடைப்பதில்லை. அமைதி என்பது தனியாகவே நமக்குள்ளே இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துக்கு வாங்களேன். இப்போ உலகம் பொய் என்று நீங்கள் கருதக்கூடிய ஒரு நிலை எப்பொழுதும் உங்களுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது. ஆக இவ்வளவு பெற்றோமே, இவ்வளவு கொடுத்தோமே, பணக்காரர்கள் எல்லா பேருக்கும் பிரச்சனை அதுதான். இவ்வளவு பெற்றோம், இவ்வளவு கொடுத்தோம், இறுதியில் என்ன? அலெக்சாண்டர் சொன்னது மாதிரி 2 கைகளையும் நான் எம்டியாக விரித்து செல்கிறேன் என்று சொன்னது மாதிரி. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வாழ்வியலை விட்டு வந்து விட வேண்டாம். வாழ்வியலை விட்டு நீங்கள் ஒதுங்கி விட வேண்டாம். ஏதாவது ஒரு நொடியில் நீங்கள் பெற்ற அனைத்துமே உங்களுக்கு அமைதியை கொடுக்கவில்லை. அது அமைதியினுடைய விளக்கம் 2வது பார்ப்போம். அப்போ என்னப்பா எல்லாமே பொய்யாத்தானே தெரியுது, இறுதியில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறீர்கள், பேசுகிறீர்கள், பல தடவை நினைக்கிறீர்கள். ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த விட முடியவில்லை. அவ்வளோதான் சிக்கல். அந்த இடத்துல தான் உலகம் பொய் என்று வேதாந்தம் சொன்ன விஞ்ஞான உண்மை. அது சொல்லியிருக்கு, உலகத்தை உன்னுடைய எண்ணத்தால் பார்க்கும்போது உலகம் உன்னுடைய எண்ணத்தின் வழியாக அதனுடைய பரிணாமங்கள் இருக்கும். ஒரு பணத்தை பார்க்கிறோம். இந்த பணம் என்பது மிகப்பெரிய விஷயம் என்று நினைக்கும் போது பணத்தின் மீது பற்று வருகிறது, பணத்தின் மீது ஆசை வருகிறது, பணத்தின் மீது பேராசை வருகிறது. அதே எண்ணத்தை வைத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் இப்படி வந்துவிட்டாரே,